வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் 26 லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நபர் யாழ்ப்பாணத்தில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் பிரதான வர்த்தகர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை அவரை எதிர்வரும் 18ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்டு இரணைமடு சந்தி கனகாம்பிகை குளம் வீதியில் வைத்து 26 வயதுடைய இளம்பெண்ணொருவர் நேற்று திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனை சேர்ந்து குறித்த யுவதி கிளிநொச்சியில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் கனகாம்பிகை குளத்தில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் வளமை போன்று குறித்த யுவதி கற்கை நெறியை முடித்துவிட்டு தான் தங்கியிருக்கும் இடத்துக்கு திரும்புகையில் வேன் ஒன்றில் சென்ற குழுவினர் அப்பெண்ணை கடத்தி சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குறித்த யுவதியின் கைப்பை மற்றும் தொலைபேசி ஆகியன கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சரத் சமர விக்ரம தலைமையிலான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த யுவதியை கடத்தி சென்றவர் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதியை சேர்ந்தவர் என்றும் அவர் யுவதியின் முன்னாள் காதலன் என்றும் தெரிய வருகின்றது. அவர் யுவதியை யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளார். கடத்தி செல்லப்பட்ட யுவதி திருமணத்துக்கு மறுப்பு தெரிவித்த வேளை யுவதியின் நண்பியை அழைத்து குறித்த குழு அந்த யுவதியை நண்பியின் கையில் பாரப்படுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளது. இந்த நிலையில் அந்த நண்பி குறித்த யுவதியை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார். மருத்துவ பரிசோதனைக்காக அந்த யுவதி மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் மக்களை பாதிக்கும் பல பிரச்சினைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட பிரதிநிதியை நேற்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடினர். இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் 10வது நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய சபாநாயகர் பதவிக்கான முன்மொழிவு பிரதமர் ஹரிணி அமர சூரியவினால் கொண்டு வரப்பட்டதுடன் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க அதனை உறுதிப்படுத்தினார். 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட அசோக ரன்வல ராஜினாமா செய்ததை அடுத்தே ஜகத் விக்ரமரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களான மனோ கணேசன், முகமது இஸ்மாயில், முத்து முகமது மற்றும் சுஜீவ சேனசிங்க மற்றும் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினரான பைசர் முஸ்தபா ஆகியோர் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். வவுனியாவில் காட்டு யானையுடன் வாகனம் ஒன்று மோதியதில் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளானதுடன் யானையும் படுகாயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் மதவாச்சி மன்னார் பிரதான வீதியில் பெரியகட்டு பகுதியில் நேற்று இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் பகுதியில் இருந்து மதவாச்சி நோக்கி மீன்களை ஏற்றி சென்ற கூலர் ரக வாகனம் பிரதான வீதியில் நின்றிருந்த காட்டு யானையுடன் மோதியுள்ளது. இதனால் வாகனம் பலத்த சேதம் அடைந்துள்ளதுடன் அதில் பயணித்த ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளான நிலையில் வாகனத்தில் மோதிய யானைக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளிக்கும் செயற்பாடுகளில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மக்களவை, மாநில சட்டசபை, மாநகராட்சிகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பில் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பில் சட்ட மசோதா தயாரிக்கப்பட்டது. இம்மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மந்திரி சபை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கு பல எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்று மக்களவையில் குறித்த மசோதா தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. பசுபிக் கடலில் வனுவாட்டு தீவுக்கு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 7.4 ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இதேவேளை நியூசிலாந்தை சுற்றியுள்ள தீவுகளுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் கேன் வில்லியம்சன் தனது 33வது டெஸ்ட் சதத்தை பதிவு செய்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிராக ஹாமில்டனில் உள்ள செடான் பார்க்கில் நடைபெற்று வரும் 3வது நாளில் நியூசிலாந்தின் 2வது இன்னிங்ஸின் போது வில்லியம்சன் 156 ஓட்டங்களை எடுத்தார். 186 இன்னிங்ஸ்களில் 33 சதங்களை அடித்ததன் மூலமாக நியூசிலாந்து துடுப்பாட்ட நட்சத்திரம் சர்வதேச டெஸ்ட் அரங்கில் வேகமாக 3வது வீரரானார். 194 இன்னிங்ஸில் 33 சதங்களை எடுத்து யூனிஸ் கானை விடவும் 199 இன்னிங்ஸில் 33 சதங்களை எடுத்து ஸ்டீவன் ஸ்மித் மற்றும் குமார் சங்கக்காரவை விடவும் வில்லியம்சன் வேகமாக இந்த சாதனையை எட்டியுள்ளார். ரிக்கி பாண்டிங் 178 இன்னிங்ஸ்களில் 33வது டெஸ்ட் சதத்தையும் சச்சின் டெண்டுல்கர் 183 இன்னிங்ஸ்களில் 33வது டெஸ்ட் சதத்தையும் பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.